Welcome back to our YouTube channel H2O. Hands to others. Apple கம்பெனியில் உங்களுக்கு வேலை பார்க்கணுமா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஸோ ஆப்பிள் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, அந்த கம்பெனிலேருந்து ஒரு பெரிய ஓப்பனிங் பார்க்க போகிறோம். ஸோ கம்பெனி நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்கான். ஸோ ஃபாக்ஸ்கான் ஹாய் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட், ஸ்ரீபெரும்பத்தூரில் இருக்கிற இந்த கம்பெனியில் தான் பக்காவான ஒரு ஓப்பனிங் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸை நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறோம், என்ன ப்ராசஸ் அப்படின்றத. சரி, நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்ல வர கண்டென்ட் என்ன, எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி போகணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவில். ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஆக்சுவலாக நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வீடியோ போட்டப்பவே இந்த கம்பெனியோட ஓப்பனிங்ஸ் பற்றி சொல்லியிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வரா காலேஜில் ஸ்ரீபெரும்புத்தூரில் அங்கே நடந்த ஒரு வாக்கின். இது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேயே கம்பெனிலேயே நடக்கிற ஒரு வாக்கின் இன்டர்வியூ. ஆமாம், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 மே 6ஆம் தேதி வந்து இந்த ஓப்பனிங் கொடுத்துருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் கேம்பஸாக இந்த ஓப்பனிங் கொடுத்துருந்தாங்க. பட் அங்கே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸால் போக முடியல அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததுனால அவங்க கம்பெனி ப்ரெமிசஸ்ல இந்த ஓப்பனிங் இப்போ வச்சிருக்காங்க. இதுக்கான வாக்கின் டேட் பாத்தீங்க அப்படின்னா May 8 and May 10. May 8லேருந்து 10. ஸோ May 8, 9, 10 3 டேஸ் இந்த வாக்கின் நடக்குது. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7th May நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம். நாளையிலேருந்து இந்த ஓப்பனிங் 3 கன்சிக்யூட்டிவ் டேஸ் நீங்கள் வந்து டேரெக்டாக கம்பெனிக்கே போய் அப்ளை பண்ணிக்கலாம். டேரெக்டாக கம்பெனிக்கே போய் இந்த இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். பேசிக்லி இதுக்கான பொசிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினி இன்ஜினியர், ஜூனியர் இன்ஜினியர், சீனியர் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர். ஆமாம், சும்மா சொல்லப்போனால் மல்டிபிள் பொசிஷனுக்கு எடுக்கிறாங்க. உங்களுக்கு பேசிக்காக ட்ரெயினிலேருந்து எடுக்கிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டான சீனியர் இன்ஜினியர் வரைக்கும் எடுக்கிறாங்க. ஸோ இன்ஜினியர் மட்டும் இல்லை, சீனியர் இன்ஜினியர் வரைக்கும் எடுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இதில் எது ரிலேட்டடான எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், டேரெக்டாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்றதை பார்க்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங், நீங்கள் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோவும் முடிச்சிருக்கலாம். அண்ட் அது திங் பிஇ பிடெக், அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இசி, EEE, மெக்கானிக்கல், EIE அண்ட் மெக்கட்ரானிக்ஸ், இந்த 4 பர்டிகுலர் ரெண்டு பேருமே எடுக்கிறாங்க. டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸையும் எடுக்கிறாங்க, பிடெக் ஸ்டூடெண்ட்ஸையும் எடுக்கிறாங்க. ஆனால் முக்கியமாக ஒரு 5 மெயின் கேட்டகரி மட்டும் தான் எடுக்கிறாங்க. EEE, ECE, E&I, மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல். ஸோ 5 கேட்டகரி மட்டும் தான். ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் இதில் எலிஜிபிள் கிடையாது. அண்ட் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக அதில் வந்துடாதீங்க, உங்களுக்குலாம் எலிஜிபிள் இல்லை. இந்த பர்டிகுலர் ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா EEE ஸ்டூடெண்ட்ஸ், ECE, மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் E&I. ஸோ நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் ஓகே, அண்ட் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் ஓகே, நீங்கள் கண்டிப்பாக வந்து டேரெக்டாக போங்க. உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஜாப் ரோல் தான் அங்கே வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே. ஸோ இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்குது. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணுறேன், இல்லைனா என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் டச் பண்ணிங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து உங்களுக்கு தெரியும். அண்ட் கம்பெனி ஹெச்ஆரோடைய காண்டாக்ட் நம்பருமே நான் வந்து உங்களுக்கு பிங் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன்ஸ், டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணி பேசிக்கலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதிகாரப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்ட்டே வந்து கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன் தான். டைரெக்டாகவே நீங்கள் கம்பெனிக்கே போய் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம், எந்த இஷ்யூமே கிடையாது. ஃபாக்ஸ்கான் கம்பெனியை பற்றி சொல்லிடுறேன். ஸோ ஃபாக்ஸ்கான் கம்பெனி பார்த்தீங்கன்னா இது இந்தியாவில் ஆப்பிள் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெரிய கம்பெனின்னு வச்சுக்கலாம். சைனாக்கு அப்புறமா இந்தியாவில் ஆப்பிள் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு பெரிய யூனிட். ஸோ இந்த யூனிட்டில் நிறைய ஓப்பனிங் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த லொக்கேஷன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, எந்த லொக்கேஷனில் இது இருக்கிறாங்க, இந்த லொக்கேஷன் போகணும். இது சுங்குவாச்சித்திரம், சென்னை. ஆமாம், இது வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் கம்பெனி, சுங்குவாச்சித்திரம், சென்னை. நீங்கள் டேரெக்டாக நீங்கள் கூகுள்லேயே போயிட்டு சுங்குவாச்சித்திரம் ஸ்ரீபெரும்புத்தூர், ஃபாக்ஸ்கான் ஸ்ரீபெரும்புத்தூர் சுங்குவாச்சித்திரம் போட்டிங்கனாலே லொக்கேஷன் வந்துடும். நீங்கள் சென்னையில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் உங்களுக்கு லொக்கேஷன் தெரிஞ்சு தான் நீங்கள் டேரெக்டாக அட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் அதர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் கரெக்டாக பார்த்து வந்துக்கோங்க. சென்னைக்கு வரும்போது நீங்கள் எங்கே வந்து இறங்கணும் என்னன்றது டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க, கூகுள் மேப்பில் பார்த்துக்கோங்க. லொக்கேஷன் இது தான். அதுக்கான இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஏதாச்சும் அதர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கூட அந்த ஹெச்ஆருக்கு கால் பண்ணி கிளியராக உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸை கேட்டுட்டு நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமாக இது வந்து யார் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷராக அட்டன் பண்ணிக்கலாம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் அட்டன் பண்ணிக்கலாம். என்ன கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா 2021 பாஸ் அவுட் ஆன கேண்டிடேட்ஸ். 2021 அப்போ இப்போ 25 நடக்குது. ஸோ 21, 22, 23, 24 4 இயர் பாஸ் அவுட் எல்லாருமே இதை அட்டன் பண்ணிக்கலாம் டேரெக்டாகவே. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் ஓகே, ஃப்ரெஷர் கேண்டிடேட்டு ஃப்ரெஷர் ஓப்பனிங்குமே இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன ஓப்பனிங்லாம் இருக்குன்னு. ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்பி செக்ஷன் எஸ்எம்டி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி மேனுஃபேக்சரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி இருக்குது இல்லைங்களா, அந்த ஓப்பனிங் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து FAE அந்த பொசிஷன் கேட்குறாங்க. ப்ரொடக்ஷனில் எடுக்கிறாங்க, குவாலிட்டி இன்ஜினியரிங்கில் எடுக்கிறாங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்குன்னு தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக் ரோலே கொடுக்குறாங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கே ஒரு ரோல் எடுக்கிறாங்க, ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் OPMல எடுக்கிறாங்க, அண்ட் நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் எடுக்கிறாங்க,
ரிப்பேர் இன்ஜினியரிங், ஸோ ரிப்பேர் இன்ஜினியரிங் எடுக்கிறாங்க. ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங், ஸோ ஆட்டோமேஷன் இன்ஜினியரும் எடுக்கிறாங்க. மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் சொல்லி ஒரு புதுசான ஒரு ரூலுமே அதுலேயுமே எடுக்கிறாங்க. சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், ஸோ கம்பெனியோட பர்ச்சேஸ் சப்ளை செயின் டீட்டெயில்ஸ் இது ரிலேட்டடான ஃபீல்டுமே ஓப்பனிங் எடுக்கிறாங்க. அசட் மேனேஜ்மெண்ட், கம்பெனியோட அசட் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ்லையுமே இந்த ஓப்பனிங்குமே இருக்குது. அண்ட் குவாலிட்டி அஷூரன்ஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எம்எஸ்ஜி ரிஃபேர், அதாவது பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 10+ ஓப்பனிங்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ இதில் நான் சொன்னதில் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனாலுமே நீங்கள் டேரெக்டாக அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், இல்லைனாலுமே உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ்க்காக நான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு நான் பின் பண்ணுறேன். எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் ஓப்பனிங்ஸ் என்னென்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் என்னோட ஓன் வாட்ஸ்அப் நம்பர் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் இதில் 10 நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இது எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபாக்ஸ்கான் வந்து ரொம்ப பெரிய கம்பெனி, ஆன்ரோல் ஜாப் எடுக்கிறாங்க. இது வந்து டெம்பரரி ஜாப் கிடையாது, பெர்மனன்ட் ஜாப். ஆன்ரோல் ஜாப் எடுக்கிறாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். யாராச்சும் ஜாப் சர்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்க்குற உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் நீங்கள் ஷேர் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேறு ஏதாச்சும் ஜாப் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுச்சுன்னா நம்ம சேனலில் நீங்கள் பின் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பை.